அல்லாஹ்வே அவரையும் அந்த 70,000 பேரில் நீ ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு. இன்னொரு கட்டத்துல இன்னொரு ரிவாயத்து பார்த்ததாக எனக்கு ஞாபகம். அந்த மின்ஹும், நீங்க அந்த 70,000 பேர் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, மொத்தத்துல அந்த 70,000 பேர்ல ஆள் இருக்கிறாங்க. உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, கன்ஃபார்ம். ஃபகாம ரஜுலுன் ஆகர், இன்னொரு மனிதர் எழுந்தார். நாயகமே, அந்த 70,000 பேர்ல என்னையும் ஒரு ஆள் ஆக்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? இந்த பதிலினுடைய அழக பாருங்க, பதிலினுடைய அழக பாருங்க, எப்படி பதில் சொல்லணும். சபக்கக்க உக்காஷா, உக்காஷா உங்களை முந்திக்கிட்டாங்க. இது என்ன ஆன்சர்? இந்த ஆன்சர் ஜவாப பாருங்க. நீங்க அந்த லிஸ்ட்ல உள்ள ஆளு அல்ல லிஸ்ட்ல இல்ல என்றாவது என்றுதானே பதில் வரணும். கண்மணி நாயகத்தினுடைய பதில் எப்படி வருகிறது? சபக்கக்க உக்காஷா, உக்காஷா உங்களை முந்திக் கொண்டார். முந்திட்டாரு பிந்திட்டாரு அதெல்லாம் இருக்கட்டும், என்ன நான் அதுல தானே இருக்க கேட்கிற நாயகமே. அவர் முந்தினா என்ன பிந்தினா என்ன, நான் அதுல என்னையா அந்த 70,000 பேர் ஒரு ஆளா இருக்கணும், நீங்க துஆ செய்யுங்க தானே கேட்கிறேன் என்றெல்லாம் அந்த சஹாபி கேட்டிருக்கணும். அவங்களுக்கு அது விளங்கும், அதனால அமைதியா இருந்துட்டாங்க. நான் அதை விவரிக்க இல்லை. என்ன பொருள்? சபக்கக்க உக்காஷா என்றால் அந்த 70,000 லிஸ்டில் உங்க பேர் இல்ல. அந்த 70,000 பேர் லிஸ்ட்ல அதுக்காக வேண்டி அவங்க விஐபி இல்லைன்னு இல்ல, வேறு விதமான பாக்கியங்கள் இருக்கும். இதற்கு நிறைய வேண்டாம், திருப்பி விட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் பேசும்பொழுது. ஆஹா, அந்த சஹாபிகளுக்கு சொர்க்கவாதி இல்லைன்னு சொன்னான்னு சொல்லிடுவான். நாம் அப்படி சொல்லல, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. பேசுற பேச்சுக்களை ஒவ்வொன்றையும் மிக கவனத்தோடு நாம் பேச வேண்டியது இருக்கிறது. பாக்கியம் பெற்ற சஹாபி அவர்கள் எந்த சஹாபியும் சொர்க்கத்தை விட்டு வெளியானவர்கள் அல்ல. நம்முடைய அகீதா தான். எந்த சஹாபியும் சொர்க்கத்தை விட்டு வெளியானவர்கள் அல்ல. சஹாபிகள் அத்தனை பேரையும் ரலியல்லாஹு அன்ஹும் நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது சொர்க்கத்தை விட பெரியது. சொர்க்கத்தை விட பெருசா அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்ல, ரிலா இல்லையா? அந்த ரிலா சஹாபிகளுக்கு கிடைத்திருக்கிறது. சில சஹாபிகளுக்கு சில பாக்கியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா, உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு படைக்கு தளபதி ஆக்குறாங்க. ஒரு படைக்கு வயசு 16. அந்த படைக்கு அந்த தளபதிக்கு கீழே யாரெல்லாம் இருந்தாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட, அபூபக்கர் சித்திக் நாயகத்தை விட உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து கூடுதல் யாரா சொல்லுவோமா? அப்படி அல்ல. அப்படி எடுத்துக்கொள்ளணும், விவரத்தை புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி இந்த கட்டத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல அந்த பாக்கியத்தை உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுக்கிறாங்க. முதல் கட்டம். இந்த சஹாபிக்கு வேறு பாக்கியம் இருக்கும். ஒரு தடவை எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சஹாபி வர்றாங்க, யாரோ ஒரு புதிய ஆளு வந்த போது தனக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. யாரை விட? அலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட தனக்கு நெருக்கமா உட்கார வச்சாங்க. அதனால் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை விட இவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியுமா? அதுவா நம்முடைய ஈமான்? அன்றைக்கு ஒரு காரணத்திற்காக அவர்களை கண்ணியப்படுத்தினாங்க. அந்த காரணம் என்ன என்பதையும் கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். தந்த நேரம் முடிந்து விட்டது, நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு சில 2-3 நிமிடங்களில் அவங்க கேட்கிறாங்க, உக்காஷா முந்திட்டாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பாக்கியம் வேறு பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. ஒரு ஆள்கிட்ட பதில் சொல்லும்போது இந்த முகத்தில் அடிச்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது, பதில் பேசக்கூடாது என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுத் தருகிறார்கள். அந்த சஹாபியை பார்த்து இந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லை என்று சொல்வதை விட சபக்கக்க உக்காஷா, உக்காஷா முந்திக்கிட்டாரே அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? எவ்வளவு அழகான பதில்! ஒரு மனிதனை வெறுப்படைய செய்யும் அளவிற்கு நீங்கள் பதிலை பேசாதீர்கள், சங்கடப்படுத்தாதீர்கள். கண்மணி நாயகம் அதில் ரொம்ப ரிஃப்கத்தாக, ரொம்ப மென்மையாக, ரஃபத்தாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சார், இதுல என்ன செய்தியை நம்ம சொல்ல வர்றோம்? இல்முர் ரசூலுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? 70,000 பேருடைய நிலை அவர்கள் குறித்தார்கள். அதுக்கு மேல ஒரு விஷயம் பாருங்க. ஒரு ஆள் சொர்க்கவாதி இந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு, இந்த லிஸ்ட்ல இருக்கிறார் என்பதற்கு 70,000 பேரையும் தெரிந்திருக்க வேணுமா? முதல் பெயரே அவருடைய பெயர் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். 10 பேரை படிச்சாரு, முதல் பெயர், 2வது பேர், 3வது பேருக்குள்ளே அவர் பெயர் இருக்குது, போதும் தானே, உங்க பேர் லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கு பிறகு படிச்சுக்கிட்டு இருக்கணுமா? தேவையில்லை. ஒரு ஆளினுடைய பெயர் அந்த லிஸ்ட்ல இருக்குது, ஓட் லிஸ்ட் இருக்குன்னு வைங்களேன், ஓட்டு போறதுக்கு லிஸ்ட் தயார்படுத்தி இருக்கிறாங்க. 70,000 பேர் இருக்கிறாங்க, என் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் படிச்சுட்டு வர்றாரு, அப்படி இல்ல இல்ல
10, 100, 200, 300வது பேர் நம்ம உங்க பேர் இருக்குது, முடிஞ்சு போச்சு. 300 பேர் தான் அவர் பார்த்திருக்கிறார். அதுக்கு பிறகு பார்க்க தேவையில்லை, ஏன்னா பெயர் இருக்கு. ஆனால் ஒரு மனிதனுடைய பெயர் அந்த லிஸ்டிலே இல்லை என்று சொல்வதற்கு 70,000 படிச்சாகணும். ஏன்னா 70,000 பேராவதாக கடைசி பேராக ஒரு பேர் இருக்கலாம் இல்ல. ஒரு மனிதரை அந்த லிஸ்டில் இல்லை என்று சொல்வதற்கு 70,000 தெரிந்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 70,000 தெள்ளத் தெளிவாக அவர்களுக்கு தெரிந்திருப்பதின் காரணத்தினால் தான் அவர்கள் சொன்னார்கள், இந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை என்பதை நாசூக்காகவும் நாகரிகமாகவும் அழகாகவும் இதயத்தை புண்படுத்தாமலும் சொல்லி காட்டினார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இதெல்லாம் பூமிக்கு அடியில் நடந்ததும் ஆகிரத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் இவைகள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களையும் கடந்து பார்க்கக்கூடிய பார்வையும் அவர்களுக்கு இருந்தது. அது நீண்ட செய்தி, ஒரு வரலாறு. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய இஹ்யாவிலே நீளமாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு. அதை நான் இங்கே எடுத்தால் காலம் கடந்துவிடும். ஆக அவர்கள் வானை கடந்தும் பார்ப்பவர்கள், பூமியை கடந்தும் பார்ப்பவர்கள், இதயத்தை துளைத்தும் பார்க்கும் மாபெரும் ஞானமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இல்முக்கு நிகராக ஈடாக, அவர்களுடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் ஈடாக எதையும் யாரையும் சொல்ல முடியாத அளவிற்கு கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வல்லவனாம் அல்லாஹ் உயர்த்தி மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். அவர்களினுடைய உம்மத்தாக நம்மை ஆக்கியதின் மூலம் நம்மையும் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். அந்த ரப்பை வணங்கி வழிபடுவோமாக, அவனுடைய திருத்தூதரை நேசித்து வாழ்வோமாக, அவர்களுடைய வழிகாட்டுதலே நமக்கு ஒளிவிளக்காக அமையுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸையும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அங்கீகரித்து கபூல் செய்து நமது பாவப்பிழைகளை மன்னித்து அருள்பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.